முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறேன். அதுதான் வந்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் இந்த ஊப்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட். பாலிமார்பிசம்னா சேம் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தடை டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதுவும் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில். இதுதான் வந்து பாலிமார்பிசம் சினாரியோவில் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம ப்ளஸ் சிம்பிள் பார்த்துருப்போம். அதை நம்ம வந்து இன்டீஜரோட யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அடிஷன் ஆப்ரேஷனை அது பண்ணும், ஆட் பண்ணும். இதுவே நம்ம வந்து அதை ஸ்ட்ரிங்ஸ் கேரக்டர்ஸோடு நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து கன்கேட்டினேஷன் ஆகும். கன்கேட்டினேஷனாக 2 ஸ்ட்ரிங் ஜாயின் ஆகி ஒரே ஸ்ட்ரிங்காக மாறும். எக்ஸாம்பிள் அப்படி சொல்கிறேன். a = 5 அண்ட் b = 6ன்னு எடுத்து print a + b நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணனா 11ன்னு பிரிண்ட் ஆகுது. நமக்கு இன்டீஜரில் அடிஷன் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுது. இதுவே நான் இதை வந்து ஸ்ட்ரிங்ஸாக மாற்றுறேன். குவாட்ஸ் பட்டா ஸ்ட்ரிங்ஸ் ஆயிரும். 5ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, 6ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் நான் ஆட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, பாருங்க, ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரே ஸ்ட்ரிங் 5, 6ன்னு ஜாயின் ஆகி ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு வந்து மெர்ஜ் ஆயிரும், கன்காட்டினேட் ஆயிரும். ஒரே ஆப்ரேட்டர், அதாவது சேம் மெத்தட், டிஃப்ரெண்ட் டைப்பில், அதாவது இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங் டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் பாலிமார்பிசம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லென்த் கீவேர்டு. லென்த் கீவேர்டு அது வந்து ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பர்ஃபார்ம் ஆகும், லிஸ்ட்டில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பர்ஃபார்ம் ஆகும், டிக்ஷனரியில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பர்ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் அப்படி சொல்கிறேன். எஸ்ன்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஹலோ. டீன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் யூன்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். ஏ ஐ பி 6. இப்போ லென்த் கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். print length of s கொடுக்குறப்ப 5ன்னு வரும். அதாவது ஹலோவில் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்கில் பண்ணுறப்ப கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். லிஸ்ட்டில் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை ரிட்டர்ன் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6. இதுவே நான் இங்கே வந்து டிக்ஷனரியில் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் கீஸை ரிட்டர்ன் பண்ணும். சேம் மெத்தட், லென்த்துன்ற ஒரு சேம் மெத்தட் டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. ஸ்ட்ரிங்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், டீனா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், யூனா நம்பர் ஆஃப் கீஸ். ஊப்ஸில் நம்ம பாலிமார்பிசம் பற்றி பார்க்கலாம். நான் கிளாஸ் அனிமல்னு ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ஈட்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். print I can eat. இது வந்து அனிமலோடைய காமனான ஒரு கிளாஸில் இருக்கிற மெத்தட். இப்போ இதை இன்னெரிட் பண்ணி நான் டாக்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அனிமல் def eat of self print can eat bones. இப்போ அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். டாக். இது வந்து கேட். அதுவும் வந்து அனிமல்ன்ற ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்னெரிட் ஆகி வந்திருக்கு. ஐ கேன் ஈட் ஃபிஷஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமலில் ஒரு காமனான ஒரு மெத்தட் இருக்குது. அதே மெத்தட் தான்
அனிமல் இது டாக்லேயும் இருக்கும் கேட்லேயும் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. அனிமல்னா காமனாக ஐ கேன் ஈட், நான் வந்து சாப்பிடுவேன் அப்படி சொல்லும். டாக்னா நான் போன் சாப்பிடுவேன்னு சொல்லும். கேட்னா நான் ஃபிஷ்ஷஸ் சாப்பிடுவேன். அனிமலில் இருக்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி இது வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுது. இந்த கான்செப்ட் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். நான் வந்து டி ஈக்குவல் டு டாகுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டி டாட் ஈட். கேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். சி டாட் ஈட் ரன் பண்ணுறேன். பாருங்க, டாகுக்கு ஐ கேன் ஈட் போன்ஸ், கேட்டுக்கு ஐ கேன் ஈட் ஃபிஷஸ். சேம் மெத்தட், ஆனால் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுது. பைத்தானில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இது என்ன பண்ணோம்னா, நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ், அடிஷன் ஆப்ரேட்டர், ப்ளஸ் மைனஸ், அப்புறம் ஸ்டார், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். இதை வந்து நமக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணலாம், நமக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷன்ஸை பண்ண வைக்கலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸோடைய இதை நான் மாற்றி காட்டுறேன். கிளாஸ் பாயிண்ட்டு நான் ஒன்று இது வச்சுக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல என்னென்ன இருக்கும், பேசிக்காக 2 பாயிண்ட் இருக்கும். இப்போ பாயிண்ட்னா பேசிக்காக வந்து எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். யூனிட் கன்ஸ்ட்ரக்டரில் செல்ஃப் கமா எக்ஸ் அண்ட் ஒய்யை பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸை பற்றி. நமக்கு எந்த பேராமீட்டர்ஸும் தரலன்னா டிஃபால்ட்டாக ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணிக்கலாம். செல்ஃப் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதே மாதிரி செல்ஃப் டாட் ஒய் ஈக்குவல் டு ஒய். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை நம்ம கால் பண்ணுறப்ப, பாயிண்ட் மீது ஆப்ஜெக்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன மாதிரி அது பிரிண்ட் ஆகணும், அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். கமா 1 dot format self dot x comma self dot y. இந்த இந்த 0ன்ற ஒரு இடத்துல வந்து x வந்து அங்கே போயிடும், இந்த 1ன்ற இடத்துல y போயிடும். இப்போ நம்மளுடைய ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். பாயிண்ட் 1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். பாயிண்ட் ஆஃப் பாஸ் பண்ணுறேன் 1,2. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். த்ரீ 4. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை 2 பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ணணும். பாயிண்ட் 1ஐயும் பாயிண்ட் 2ஐயும் நான் ஆட் பண்ணணும். அதாவது எப்படி ஆட் பண்ணுவோம், எப்படி ஆட் பண்ணோம்னா x1 plus x2 கமா y1 plus y2 இப்படி தான் நம்ம ஆட் பண்ணோம். x1ன்றது ஒரு கிளாஸும்
x2ன்றது இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ்ன்ற இதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் படி நம்ம ரீடிஃபைன் பண்ணுவோம். அது எப்படின்னா இப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஆடுன்ற ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். செல்ஃப் பாஸ் பண்ணணும். செல்ஃப்ன்றது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸோடைய மெத்தட் கமா அதர். அதர்ன்றது இன்னொரு ஒரு கிளாஸ். இப்போ p1ன்றது செல்ஃப், p2ன்றது அதர். இப்போ செல்ஃப் டாட் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். செல்ஃப் டாட் எக்ஸ் இந்த கிளாஸோடைய, அதாவது p1 கிளாஸோடைய எக்ஸும் அதர் கிளாஸோட எக்ஸ் ஆட் பண்ணுறேன். அதை வந்து எக்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். y ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஒய் ப்ளஸ் p2, p1 உடைய இது தான் செல்ஃபு, நெக்ஸ்ட் p2 உடைய இது வந்து அதர் டாட் ஒய். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறேன். எக்ஸ் கமா ஒய்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். நமக்கு இந்த இது எப்படி வரும்னா p1 டாட் ஆட் p2ன்னு வரும். p1 வந்து செல்ஃபு, p2 வந்து அதர். இப்படி தான் வந்து இந்த மெத்தடு வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் 4,6, அதாவது 1ம் 4ம், இதோடைய எக்ஸும் இதோட எக்ஸ் ஆட் ஆகி 4ம், இதோடைய ஒய் ஆட் ஆகி 6ம் வந்திருக்கு. இதை நம்ம வெறும் அடிஷனுக்கு மட்டும் பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. நம்ம சப்ராக்ஷனுக்கு பண்ணலாம். மைனஸ் இங்கே நீங்கள் வந்து சப்ராக்ஷன் கொடுத்தா போதும். இப்போ ரன் பண்ணி பாருங்க, வந்திருக்கா? இதே மாதிரி நிறைய அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாம். மல்டிப்ளை, டிவைடு, அப்புறம் வந்து பவர் கண்டுபிடிக்கிறது, ஃப்ளோர் டிவிஷனுக்கு மாடு, லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், இந்த மாதிரி நிறைய அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அது இல்லாமல் கம்பேரிஷன் ஆப்ரேஷனுக்கும் பண்ணலாம். கம்பேரிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடய நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பேரிஷனுக்கு வந்து நான் வந்து கிளாஸ் பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு இனிஷியலைசர் செல்ஃப் கமா நேம் அண்ட் ஏஜ். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். இப்போ நான் வந்து ஒரு கம்பேரிஷன் ஆப்ரேட்டரோட இது யூஸ் பண்ணுறேன். அது வந்து லெஸ்ஸர் தென், அதுக்கு வந்து எல்டின்ற ஒரு இது யூஸ் பண்ணோம். எல்டி செல்ஃபை பாஸ் பண்ணுறேன், அதரையும் பாஸ் பண்ணுறேன். ரிட்டன் செல்ஃப் டாட் ஏஜ் இஸ் லெஸ் தென் செல்ஃப் டாட் அதர் டாட் ஏஜ். இப்போ நான் ஒரு பர்சன் ஒன் p1 ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு பர்சன் ஆஃப் நேம் வந்து ராகேஷ், ஏஜ் வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன். p2 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பர்சன் ஆஃப் ஏஜ் ரமேஷ்னு வைக்கிறேன். ஏஜ் வந்து 6ன்னு வைக்கிறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் p1 இஸ் லெஸ்ஸர் தென் p2. செக் பண்ணிட்டு நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப பாருங்கள் ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இந்த லெஸ்ஸர் தென் நான் இங்கே கொடுக்குறப்ப இந்த மெத்தட் கால் ஆகி இந்த p1 வந்து செல்ஃபாகவும் p2 வந்து அதராகவும், செல்ஃபோட ஏஜையும் அதரோட ஏஜையும் கம்பேர் பண்ணுது லெஸ் தென். இதை நீங்கள் லெஸ் தெனுக்கு பண்ணலாம், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவும் பண்ணலாம். அது எல்இ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் நாட் ஈக்குவல், ஈக்குவல், இந்த மாதிரி கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ்லையும் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கிட்டது.
ஊப்ஸ் வந்து இதோட முடியல, இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, பெரிய பெரிய லெவல் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் இந்த அளவுக்கு தெரிஞ்சதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நீங்க பைத்தான் கத்துக்கிட்டீங்க, பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஊப்ஸ் பத்தி தெரியும், ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலனா, அடுத்து வந்து நீங்க அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் நீங்க வந்து கத்துக்கலாம். ரிஜெக்ட்ஸ், டெக்கரேட்டர்ஸ், லாம்டா, ஐட்ரேட்டர்ஸ், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வந்து கிக்ஸ் ஃபார் கீக்ஸ், ப்ரோக்ராமேஸ், டுட்டோரியல்ஸ் பாயிண்ட், ஜாவா டிபாயிண்ட், W3 ஸ்கூல், பைத்தானோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் போய் இந்த கான்செப்ட்லாம் கற்றுக்கலாம். அங்கே இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். நான் அங்கேருந்து தான் சில ரெஃபரன்சஸ் தான் எடுத்து உங்களுக்கு இந்த கோர்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இப்போ பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கீங்க, காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து பைத்தானை வச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கற்றுக்கலாம். அதை கற்றுக்கிட்டு நீங்கள் லீட் கோட், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் போயிட்டு அங்கே வந்து அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸை நீங்கள் வந்து அங்கே கொடுக்கலாம். கோடை நீங்கள் டைப் பண்ணி அவங்க கொடுக்குற அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுங்கள். பைத்தான் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்கள் ரெஸ்யூமே போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பைத்தான் தெரியும், நான் பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் இல்லை, பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குது. வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங்னு அதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கற்றுக்கிட்டு பைத்தானில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ வெப் டெவலப்மெண்ட்னா ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், ஃபாஸ்ட் ஏபிஐ இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா டவுன்லோட் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமில் வந்து இம்போர்ட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பேக் எண்டில் வந்து பில்ட் பண்ணலாம். கேம் டெவலப்மெண்ட்னாலும் பை கேம்லாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சிம்பிளான கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். அப்புறம் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிக்கின்டர், பைக்யூடி இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லைப்ரரிஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் இந்த மாதிரியான லைப்ரரிஸ் இருக்குது. நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அதெல்லாம் நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கைகிட்லேர்ன், டென்சர்ஃப்ளோ இந்த மாதிரியான லைப்ரரிஸ்லாம் கற்றுக்கிட்டு இம்போர்ட் பண்ணி உங்களுக்கான சாட்பாட், ஏஐலாம் நீங்கள் பில்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பில்ட் பண்ணி கிட்டப்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுங்க. கிட்டப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே நீங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அங்கே அப்லோட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பர்னு நீங்கள் உங்களை ஷோகேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த புது ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க, பட் இதோட ஸ்டாப் பண்ணாதீங்க, இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. ஒரு லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்கிட்டா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் உங்களால் வந்து சர்வை பண்ண முடியாது. நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும். டெய்லி நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களால் சர்வை பண்ண முடியும். எனக்கு பைத்தான் மட்டும்தான் தெரியும், எனக்கு அது மட்டும் தான் வரும், ஸோ நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன், புதுசாக எதுவும் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களால் சர்வை பண்ண முடியாது. எல்லா லாங்குவேஜஸுமே கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்கில் செட்டை டைவர்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பர்சன் கிட்ட ஒரு 3-4 லாங்குவேஜஸ் தெரியும், எல்லா டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் அவனால் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ண முடியும்னா அவனை எடுப்பாங்களா, இல்லைன்னா இன்னொரு பர்சன் எனக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும், நான் அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவேன்ற இன்னொரு பர்சனை ஹையர் பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ தேங்க்யூ. இன்னொரு ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான ஒரு கோர்ஸ் சீரீஸில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.